வாழ்க்கை பயணத்தில் பரபரப்பின் உச்சத்தில் இருக்கும் சென்னை வாசிகளை இளைப்பாற்றும் வகையில் வார இறுதி நாட்களில் மாநகராட்சி சார்பில் ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ் எனும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த வாரம் பெரம்பூர் பகுதியில் நடக்கும் கொண்டாட்டம் குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் செல்வகுமார். செல்வகுமார், இரண்டாவது வாரமாக இந்த வாரமும் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. இந்த வாரம் வரவேற்பு மக்களிடையே எவ்வாறு இருந்தது? முழுமையான விவரங்கள். கொண்டாட்டம் என களை கட்டி இருக்கிறது பெரம்பூர் பகுதி என்றுதான் சொல்ல வேண்டும். பெரம்பூரில் இருக்கக்கூடிய 70 அடி சாலையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முழுவதுமாக பேருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்ட பகுதியாக இருந்தாலும் கூட வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அமைதியாக இருக்கக்கூடிய இந்த சாலை என்பது இன்றைக்கு பரபரப்பினுடைய மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. கொண்டாட்டத்தினுடைய குதூகலத்தினுடைய உச்சகட்டத்தில் இளைஞர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காலை 6 மணிக்கே இங்கே திரண்டிருக்கிறார்கள். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பரபரப்பினுடைய உச்சத்தில் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வார இறுதி நாட்களை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவதற்கு, மன இறுக்கத்தில் இருந்து அவர்கள் விடுபடுவதற்கு மாநகராட்சியின் சார்பில் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. டிஜே, அது மட்டுமல்லாமல் பாரம்பரிய விளையாட்டுகள், கயிறிழுத்தல் போட்டி, கோலப் போட்டி, மருதாணி இடுதல், செல்ல பிராணிகளை கொண்டு வருவது, குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள் என ஒட்டுமொத்தமாக மன இறுக்கத்தில் இருந்து அனைவரும் ஒரு மகிழ்ச்சியில் திளைப்பதற்கான ஒரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெரம்பூர் பகுதி மட்டுமல்லாது பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான இளைஞர்களும் மற்றும் பொதுமக்களும் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வரும் வாரங்களிலும் இதை நீடிக்க வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இங்கே வந்திருக்கக்கூடிய பலரும் இது பெரம்பூரில் இல்லாமல் தங்களுடைய பகுதிகளுக்கும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும், பரவலாக மாநகராட்சியின் சார்பில் இதை நடத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் அண்ணா சாலையில் நடத்தினால் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். போக்குவரத்தை நிறுத்தி அண்ணா சாலையில் மிகப்பெரிய அளவில் ஒரு கொண்டாட்டமாக மாற்றினால் அனைவருக்கும் ஒரு வந்து செல்லக்கூடிய வகையில் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. யாருடைய கைகளிலும் வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டா என்ற எந்த விதமான ஒரு பொழுதுபோக்கும் இல்லாமல் செல்போன்கள் என்பதை ஒருமனே படம் பிடிப்பதற்கு, போட்டோ எடுப்பதற்கு மட்டுமே பயன்படுத்திக் கொண்டு ஒரு தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மிகவும் ஒரு உற்சாகமான தினமாக இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு திரும்பிய பக்கமெல்லாம் திருவிழா கோலம் மாறி இருக்கிறது. பெரம்பூர் பகுதி மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக பல பகுதிகளில் ஒரு காட்சியாகவும் இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் மிகவும் அவசியமான ஒன்று என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. சிவரஞ்சனி, மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. செல்வகுமார், அதேபோல் இந்த நிகழ்ச்சியை பிற பகுதிகளுக்கும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். மாநகராட்சி இதை நிச்சயம் பரிசீலிக்கும் என்று நம்பலாம். விவரங்களை வழங்கியவைக்கு நன்றி.